நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது. நம்ம வச்சிருக்கிற ஒரு பொருளுக்கும் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்மகிட்ட உண்மையாக இருக்கும். இப்போ மனைவிக்கு நீ உண்மையாக இருந்தால் தான், மனதளவில் கூட நீ உண்மையாக இருந்தால் தான், சண்டை சச்சரவுகள் பெருசாக வராது. ஒற்றுமையாக இருக்கலாம். நீ மனதில் வேற பண்ண நினைக்கிற அப்படின்னா, அப்போ அந்த சண்டைகள் வர ஆரம்பிச்சிரும். நீ ஆபாச படம் பார்த்தாலே உனக்கு வீட்டில் சண்டை வரும். ஏன்னா உண்மையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். வேற ஒன்றை தேடுகிறாய், உனக்கான காம இன்பத்தை வேறு எங்கோ தேடுகிறாய் அப்படின்னாலே சண்டை வர ஆரம்பிச்சிடும். அதுபோல் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் அங்கே நல்லாயிருக்கும். அவங்க உனக்கு உரியவராக இருப்பார். பிறருக்கு உனக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு நீ உண்மையாக இரு. அதுபோல் நீ ஒரு பொருள் உனக்கு வேணும்னா அதற்கு நீ உண்மையாக இரு. உனக்கு ஒரு மொபைல் ஃபோன், நீ கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனுக்கு முதல்ல உண்மையாக இரு. உண்மையாக இல்லாமல் உண்மையாக இருக்கிறதுனா எப்படி அப்படின்னா, வேற ஒரு மொபைல் ஃபோனை தேடாத. ஒரு யூடியூப்பில் புதிய மொபைல் ஃபோன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீ தேடாத. அப்படி தேடினா இப்போ இருக்கிற மொபைல் ஃபோனில் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது உன் மொபைல் ஃபோன் ஆரோக்கியமாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் போகணுன்னா உனது மொபைல் ஃபோனை மட்டுமே நீ பாரு. உன் மொபைல் ஃபோனை எப்படி நல்லா வச்சுக்கலாம், அதுக்கு பேக் கவர் என்ன போடலாம், அதில் டிஸ்பிளே என்ன மாற்றலாம், அப்படி என்ன ஸ்க்ரீன் கார்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடு. ஆனால் உன் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்கும்போதே இன்னொரு மொபைல் ஃபோனை நீ தேடினா உன் மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீ அதை பயன்படுத்துகிற முறை தான். நீ ஒரு பொறுப்பாக பயன்படுத்தி, இது எனக்கு வேண்டாம், இன்னொன்று மேலே ஆசையோடு நீ ஒன்றை பயன்படுத்தி, எப்படி நீ இன்னொரு பெண்ணை நினச்சாலே, இன்னொரு பெண்ணு மேலே ஆசைப்பட்டாலே உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு சண்டை வரும். அதுபோல் இன்னொரு கணவனை நீ நினச்சாலே உன் புருஷனுக்கும் உனக்கு சண்டை வரும், பொண்ணுங்களாக இருந்தால். அதுபோல் தான் சண்டை பிரிஞ்சிருவீங்க. நினச்சாலே மனசளவில் உண்மையாக இருக்கணும். அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா, உண்மையாக இருக்கிறது மனதளவில் உண்மையாக இருக்கணுன்றது. அதுபோல் தான் ஒரு பொருளுக்கே நீ உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பொருளே ஒன்றை விட்டு போயிடும். நீ ஒரு வண்டி ஓட்டுற, ஸ்கூட்டர் ஓட்டுற அப்படின்னா, பைக் ஓட்டுற அப்படின்னா, உன் ஒரு பைக்கை வாங்கிட்ட, இதைத்தான் ஓட்ட போகிறேன், எத்தனை வருஷம் ஓட்ட போகிறேன், 3-4 வருஷம் ஓட்ட போகிறேன் அப்படின்னா 4 வருஷமும் அந்த பைக்கை தவிர வேறு எந்த பைக்கை பற்றியும் யோசிக்காது. வேறு எந்த பைக்கையும் யூடியூப்பில் தேடாது, யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே தேடாது. ஒருவேளை உன் பைக்கை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நல்ல கண்டிஷனாக வச்சுக்கணும் அப்படின்னா அது சம்மந்தமாக யூடியூப்பில் என்ன போட்டிருக்காங்களோ அதை போய் தேடு. அப்படி தான் தேடணும். அப்போ தான் அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கும். ஒரு பொருளை எப்படி உனக்கு பாதுகாப்பு. இப்போ உங்ககிட்ட இப்போ தான்ப்பா ஒரு பைக் வாங்கி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்குது. உடனே இன்னொரு மார்க்கெட்டில் என்னென்ன பைக் வந்திருக்குன்னு நீ பார்த்தா உடனே உன் பைக்கில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். உன்னுடைய ஸ்கூட்டரில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும், ரிப்பேர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ இன்னொன்று தேடுற, அதனால இது ஒன்றை விட்டு போகுது. காரணம் நீ அந்த இன்னொன்று தேடிக்கிட்டு, இன்னொரு வண்டியை தேடிக்கிட்டே உன் வண்டியை நீ ஓட்டும் போது ஒரு பொறுப்பு இல்லாமல் ஓட்டுவேன், ஒரு கவனம் இல்லாமல் ஓட்டுவேன். அது அந்த இன்ஜினில் கோளாறை ஏற்படுத்தும். சரி, இந்த கோளாறை எப்படி சரி செய்வது அப்படின்னா, இன்னொன்று தேடுறதை நிப்பாட்டிரு. போய் எங்கேயாவது ஒர்க் ஷாப்பில் விடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நீ என்ன பண்ணு, இன்னொன்று தேடுவதை விட்டுரு. உன் வண்டி சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இன்னொரு வண்டியை நீ தேடுறல்ல, அதை விட்டுரு. இந்த பிரச்சனை சரியாகி விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தானாகவே நீ ஒர்க் ஷாப்பில் விடணுங்கிற அவசியம் இல்லை. தானாகவே இந்த வண்டி சரியாவதற்கு வாய்ப்பு. நீ பயன்படுத்துகிற முறை, பொறுப்பாக அந்த வண்டியை நீ ஓட்டுகிற முறை, அது அந்த பிரச்சனைகளை சரி செய்து விடும். பொறுப்பு இல்லாமல் ஓட்டினேன், காரணம் இன்னொன்று தேடினேன், அதனால தான் அங்கே பிரச்சனைகள் வந்தது. இப்போ நீ பொறுப்பாக ஓட்ட ஆரம்பிச்சிட்ட, ஏன்னா இதை மட்டும் தான் நீ பார்க்குற, இந்த வண்டியை மட்டும் தான் பார்க்குற, இன்னொன்று நீ தேடலை. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை சரியாவதற்கு 99% வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு மனைவியோட சண்டை வருது, ஏன் சண்டை வருது, பிடிக்காத அளவுக்கு சண்டை வருது. காரணம் நீ வேற ஒரு பொண்ணை நினைக்கிற, வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற. அப்போ அந்த மூளையின் செயல்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, மூளைக்கு தெரியும், உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவியின் மூளைக்கு தெரியும். அதனால் உன்னுடைய மூளைக்கும் அவங்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வேற ஒன்று போகும்போது சண்டைகள் ஏன் வருது அப்படின்னா, உண்மையாக இல்லாதனால சண்டை வருது. அப்போ நீ இந்த சண்டையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நீ உண்மையாக இல்லாமல் இருந்துக்கிட்டே இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே நீ சண்டையை சரி பண்ணணும்னு நினைக்காத, அது நடக்கவே நடக்காது. சண்டையை சரி பண்ணணும்னா உன் மனைவிக்கு நீ உண்மையாயிடு, வேற ஒரு பொண்ணு எதையும் தேடாத, அங்கே சண்டை சரியாகிவிடும். அதனால் ஒரு உறவுக்கு உண்மையாக இருக்கணும். அது மாதிரி நாம் பயன்படுத்துகிற ஒரு பொருளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த பொருள் நம்முடன் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு பொருளோடு உறவு, இது எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச பொம்மை, எனக்கு பிடிச்ச மொபைல் ஃபோன், எனக்கு பிடிச்ச வண்டி, இது அது நல்லா இருக்கோ இல்லையோ, இது என்னுடைய வண்டிப்பா, 2-3 வருஷம் வாங்கிட்டேன், 2-3 வருஷத்துக்கு இதை நான் பயன்படுத்தணும், அது வரைக்கும் வேறு வண்டியை பற்றி நினைக்காத. நினச்சாலே ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும்.